கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய பக்தி காலையிலே காணுகிற பனியைப் போலவும் காலையில் மேகத்தை போலவும் காலையில் காணும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய பக்தி எப்படியாக இருக்கிறது? எப்ராயிமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, எப்ராயிம் நீ திருப்பி படாத அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்வோமானால், இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய பக்தியானது இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போல இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய பக்தி எப்படியாக இருக்கிறது? மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை பக்திமான்களாக காட்டுகிறோமா? மனிதர்களுக்கு முன்பதாக நாமே மேன்மை உள்ளவர்களாக காண்பிக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய சுயம் அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கை, இரகசிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய பக்தி காலையிலே தோன்றப்படுகிற அல்லது விடியற்காலையிலே தோன்றும் பனியை போல் ஒளிந்து போகிறதா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலாம். நம்மை தேவனாகிய கர்த்தர் என்ற நாளில் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நம்முடைய பக்தி ஒளிந்து போவதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆரம்பித்திருக்கிற ஓட்டம் உண்மையோடு உத்தமத்தோடு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஓட்டம் இந்த நாளில் எப்படியாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு முன்பதாக உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய இரகசிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை இன்றைய நாளில் என் ஆண்டவர் விரும்பக்கூடிய பகுதியில் என் பக்தி இல்லை என்று சொன்னால், நாமே அர்ப்பணித்து, என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நெருங்கி நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பக்தியானது விடியற்காலையில் தோன்றும் பனியை போல இல்லாதபடிக்கு நற்பகல் வரையிலும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு என் கர்த்தர் விரும்புகிற பாதைகளை நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.